நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். ரயில்வே குடியிருப்பில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கும் நிலையில் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் பற்றி அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர் மழையால் நாகர்கோவில் ரயில்வே குடியிருப்பில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. மழை நீருடன் அட்டை பூச்சிகளும் புகுந்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளை அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். தொடர் மழையால் நாகர்கோவில் ரயில்வே குடியிருப்புகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தற்போது வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய நிலவரங்களை அமைச்சர் மனோ தங்கராஜ் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், மேலதிக விவரங்கள். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று காலை முதலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்கள்ல கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் இன்று சற்று நேரத்திற்கு முன்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் மழையானது தொடர்ந்தே நீடித்தே வருகிறது. குறிப்பா நம்ம நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ரயில் நிலைய ஊழியர்களுடைய வீடுகள், அதாவது ரயில்வே கோட்டர்ஸ் என்று அழைக்கக்கூடிய வீடுகள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. இந்த 100க்கும் மேற்பட்ட வீடுகளை இன்று காலை முதலே வெள்ளம் சூழ்ந்து வந்தது. குறிப்பாக முதலில் நம்ம சன் தொலைக்காட்சி வாயிலாக இந்த வெள்ளம் சூழ்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தினோம். தொடர்ச்சியாக தற்போது அந்த பகுதிகளை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்து வருகிறார். கிட்டத்தட்ட அந்த பகுதி மக்களிடையே குறைகளை கேட்டு வருகிறார். தற்போது வரைக்கும் ரயில்வே தரப்புல எந்த அதிகாரிகளும் பார்வையிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேறு வழி இல்லாமல் தங்களது உறவினர்கள் வீடுகளுக்கும் சென்று வருகின்றனர். தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் அட்டைகள், புழுக்கள் மற்றும் பல விஷ ஜந்துகள் ஆகியவை அந்த செவறுகள்ல ஒட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தற்போது 2 JCB வாகனம் வரவழைக்கப்பட்டு அந்த வாகனம் மூலம் தண்ணீரை அகற்றும் பணியானது தொடங்க இருக்கிறது. உடனடியாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில ரயில்வே அதிகாரிகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.